ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எந்த ஃபுட் ரிவ்யூவும் போட்டதில்லை, ஃபுட்டு சம்மந்தமாக போட்டதில்லை. ஆனால் இப்போ சண்டே அன்னைக்காக காடை பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நான் காடை பிரியாணி எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரியாணிக்காக மசாலா குக்கர் எடுத்துக்கிறாங்க, மசாலா போட்டுக்கிறாங்க. இந்த சாப்பாடு எல்லாத்தையும் வேக வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்குது. மசாலா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து காடை பிரியாணினால் காடையெல்லாம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்று பீஸாக போடுறாங்க. இந்த பிரியாணியில் ஒவ்வொன்றா போட்டுக்கிறாங்க. அங்கே மசாலாவில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறாங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்டி எடுத்து எல்லாத்தையும் கலரி விட்றாங்க. எடுத்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு மசாலா கூட எடுத்து கலரி விட்டுறாங்க. அடுத்து நம்ம போட வேண்டியது சாப்பாடு தான். சாப்பாடும் ஊற வச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு அந்த கலரி விட்ட எடுத்து அதை போட போகிறோம். அந்த ஊற வச்ச பாஸ்மதி இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு கப்பு ரைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கைஸ். ஸோ நான் 2 கப் ரைஸ் போட்டிருக்கேன். ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக 3 கப் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு சேர்த்து 3 இது. அப்புறமா எல்லாத்தையும் கலரி விட்டுக்கிறோம். கலரி விட்டு நல்லா அது தண்ணியாக லிக்விடாக ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே அது வரைக்கும் தண்ணியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் இருக்கா, அதை ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு எல்லாத்தையும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ போட போகிறோம். அந்த குக்கர் கறி குழம்பு நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து போடலாம். போடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து கையால் அப்படியே தூவி விட்டுக்கணும். அது ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு இதுவாக போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறமா எல்லாத்தையும் கரண்டி வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி இப்போ எடுத்து அந்த குழம்பெல்லாம் எடுத்து கரண்டி விட்டுக்கலாம். நல்லா அது கரண்டி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறமா எடுத்து கொஞ்சோண்டு ஒரு லெமன் எடுத்து ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனை இப்போ புளிய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த புளியெல்லாம் இப்போ புளிஞ்சிக்கலாம் எல்லா இடத்துலையும். இப்போ புளிஞ்சா அந்த டேஸ்ட்டு வரும். லெமனோட டேஸ்ட்டு புளிப்பு எல்லாமே வந்துடும். புளிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு.
அப்புறமா கொஞ்சமாக கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து சூடு பண்ணி எடுத்ததில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னால எங்கள் அம்மா காடை பிரியாணி செஞ்சுருக்காங்க. பாருங்க, ஒரு காடை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எங்கே இருக்கு? பெரிய பீஸாக இருக்குது. இதோ பாருங்க, நான் உங்களுக்கு அமுத்தி கூட காட்டுறேன். இது பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இதோ பாருங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பாக்கு நல்லா இருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பாக. இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.